வேலூரில் வீடு கட்டித் தருவதாக கூறி சுமார் 5 கோடி ரூபாய் பணத்தை ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மோசடி செய்துவிட்டதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியைச் சேர்ந்தவர்கள் சீனிவாசன், தேவி, சூர்யா மற்றும் சிந்து. 4வரும் ஒரே குடும்பத்தினரான நிலையில் பலரிடம் வீடு கட்டித் தருவதாகவும் மகளின் திருமண செலவுகளுக்கு பணம் தேவைப்படுவதாகவும் கூறி சுமார் 5 கோடி ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்துள்ளனர். 4 பேரும் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. கடன் கொடுத்து பாதிக்கப்பட்ட 10 பேர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தனித்தனியே புகார் அளித்திருக்கும் நிலையில் காவலர்கள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நிறைய பேர் நாங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எங்கெல்லாம் ஏமாற்றி 2 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு ஏமாற்றி நிறைய வாங்கி மோசடி ஒரு 5 கோடிக்கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்தது. நாங்கள் போய் அவங்க எக்ஸாம்பிள் கேட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் சரி, யாரும் அவங்க கொடுத்து இது வரைக்கும் கொடுக்கல. கடைசியாக வந்து நிறைய காசு வாங்கிட்டு அப்புறம் நகையெல்லாம் எங்கள் வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க, கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ கேட்டால் கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பழைய வீட்டு அவங்க எங்கள் வீடெல்லாம் மாற்றி நிறைய பேர் போயிருந்தாங்க. இப்போ அவங்க காட்படி போயிருந்தாங்க, அங்கே போய் கேட்டோம், கொடுக்குற சொன்னாங்க. அவங்க பையனை எங்கள் ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறோம், ஆடியோலாம் எங்கிட்ட இருக்குது. நான் கொடுத்துறேன், நகையோட படத்தை வந்து கொடுத்துறேன்னு சொன்னாங்க. இப்போ கேட்டால் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு, நிலம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இன்னைக்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கிறோம். இவங்களோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டி தரேன்னு சொல்றது, அப்புறம் வந்து நிலம் வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை மட்டும் அட்வான்ஸ் மாதிரி வாங்கி அவங்கள மோசடி பண்ணிடுறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட போய் ஒரு 10 வாட்டி அவங்க வீட்டுக்கு மேலே பார்த்தோம், யாருமே வீட்டில் இல்லை. பணத்தை வந்து மீட்டு தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துருக்கோம்.